ஹே பீப்புள், ஸோ இதுதான் பார்ட் 2 நம்ம பரோட்டா விலாக்து. ஸோ இங்கேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆரம்பித்தது தலைவருக்கு. இந்த மாதிரி ஒரு வாரமாக நெட்டில் வீடியோ பார்த்து தான் பரோட்டா போடலான்னு கிளம்புனது. மொபைலில் மாஸ்டர் ஈஸியாக பரோட்டா போட்டார், அதை பார்த்து இப்போ நம்ம 3 பாய்ஸு கிளம்பியாச்சு பரோட்டா போட. ஒருத்தர் கையில் பின்னாடிலாம் எண்ணெய் தடவி தேய்க்கிறான், இன்னொருத்தர் கையில் எண்ணெயே இல்லாமல் தேய்க்கிறான். ஸோ சின்ன டிஸ்க்ளைமர், பரோட்டா போடுறதுக்கு முன்னே 3 தடவை அந்த இடத்த நானே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தேன். இப்போ பாரு அப்பாவோட இதை பாரு. ஏன் பிரச்சனை இல்லை, சட்டி கிளியுது. இந்த ஹார்ட் உங்களுக்காக. தாத்தா போட்டு இப்படிதான் கிளியும் நான் பார்த்துருக்கேன். பரோட்டோட ஆட்கள் நல்லபடியா எல்லாம் கிட்ட போய் சேரணும். ஆமென். 3 பரோட்டா ரெடி பண்ணிருச்சு. அப்பா எப்படி செய்யுப்பா? இங்க பாருங்க, இப்படி அப்பா இது ரொட்டில பாப்பா, ரொட்டில பாப்பா. ஏய் கிளியாம வந்துட்டா உட்றா. ரொட்டியோட கசின் பாருங்க, இல்ல மாமா பிரதர் பா. புரியுதா? நீங்க செஞ்சு தூக்கி அடிச்சு கிழிச்சிருங்க. நாட் ஓகே. சாமரு அடிங்க ரொட்டி கிளியாம அடிங்க. நான் நோத்ராதா கிழிச்சு விடுச்சு பாரு. அந்த சட்டி கிழிச்சிச்சு. போதும். ஆமா கிளி வரைக்கும் அடிக்கணும். என்ன இதுக்கு மேல என்ன அடிப்பாங்க? அப்பா கயாமத்தே வந்துச்சு. அத சுத்தி அடியில டபக்குன்னு ஒரு அழுத்தம். ஹாட் பரோட்டா, பேய் பரோட்டாலாம் போட்டு ரொம்ப டயர்டாகிட்டா இருப்பான். அப்புறம் எப்படி நான் எல்லாத்தையும் தேய்ச்சி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் பரோட்டா அடித்து எடுத்தேன்னு. ஆனால் செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. பரோட்டா பார்க்க அப்படி இப்படி இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே பாய்.